மூன்று தன்மைகளை ஒவ்வொருத்தர் பெருக்கிக் கொள்ளணும். பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம். பொறுமையோடு இருந்து அதை ஏற்றுக்கொள்றது ஒண்ணு. விட்டு கொடுத்தல் சில சமயங்கள்ல சரி நீங்க விரும்புற மாதிரியாவே நடக்கட்டும் என்றது ரெண்டு. தியாகம், எனக்கு வேண்டியதுதான் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, சரி எனக்கு இல்லாத போனாலும் சரி அவரே அனுபவிக்கணும், எனக்கு இல்லாத போனாலும் சரி அவ சந்தோஷமா இருக்கு அனுபவிக்கணும் என்ற இடத்துல சில இடங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பார். இத மூன்றையும் சரியாக அர்த்தம் தெரிந்து கொண்டு தயாராகி கொண்டோன்னு வச்சுங்க. இந்த மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல என்னைக்காயிலும் தகராறோ பிணக்கோ சண்டையோ வருமா? நீங்க பிறந்த போதே நீண்ட காலத்தொடராக வந்த கருமையத்துல சில பதிவுகளெல்லாம் இருக்குது. சிலதெல்லாம் கழிய வேண்டியதா இருக்குது, புதுப்பிக்க வேண்டியதா இருக்குது, இறைநிலை அடைய வேண்டிய எண்ணங்கள் இருக்குது. அவைகளை நல்ல முறையில் முடித்து கொள்றதுக்கு தக்க ஒரு துணையை தான் இறையாற்றல் ஒவ்வொருவருக்கும், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சேர்த்து வைக்குது. சாதாரணமாக இவனை விருப்பப்பட்டு எடுத்துக்கொண்டான்றதுக்கு இல்லை. அவரவர்களுடைய வினைப்பயனுக்கு தகுந்தவாறு, வினைப்பதிவுக்கு தகுந்தவாறு தான் கணவனோ மனைவியோ வாய்க்கிறது அது உண்டு. அது இறைநிலையினுடைய ஒரு தொடர் இயக்கத்தில் தானாகவே அதை தேர்ந்தெடுத்து கொண்டு சேர்த்து வைக்குது.